பிரைஸ் லார்ட். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் குற்றப்படுத்தாதிருங்கள் என்று சொல்லுகிற ஒரு தலைப்பிலே ஒரு சில காரியங்களை ஒரு 5 நிமிடத்திலே நாம் பார்க்க போகிறோம். அதற்கு அடிஸ்தானமாக ரோமர் 2ஆம் அதிகாரத்தினுடைய 1வது வசனமும் 2வது வசனமும் வாசிக்கும் போது, ஆகையால் மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிறவனே, நீ யாரானாலும் சரி, போக்குச் சொல்ல உனக்கு இடமில்லை. நீ குற்றமாக தீர்க்கிறவைகள் எவைகளோ அவைகளையே நீ செய்கிறபடியால் நீ மற்றவர்களை குறித்து சொல்லுகிற தீர்ப்பினாலே உன்னைத்தானே குற்றவாளியாக தீர்க்கிறாய். இப்படிப்பட்டவர்களை செய்கிறவர்களுக்கு தேவனுடைய நியாய தீர்ப்பு சத்தியத்துபடி இருக்கிறது என்று சொல்லி நாம் அறிந்திருக்கிறோம் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுலையா நமக்கு ஒரு காரியத்தை திட்டப்படுத்துவதை நாம் பார்க்க முடிகிறது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையை குறித்து நாம் சிந்தித்து பார்க்கும் பொழுது இந்த வேதப்பதியை வாசிக்கிறோம். மற்றவர்களை குறித்து நாம் என்ன செய்யக்கூடாது, மற்றவர்களை குற்றப்படுத்தக்கூடாது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு சக மனிதர்களை நாம் குற்றப்படுத்துறதான ஒரு அனுபவங்கள் நமக்குள்ளே உண்டு. அவர்கள் தவறு செய்கிறார்களோ செய்யலையோ அதை பற்றி நாம் சிந்திப்பதும் கிடையாது, யோசிப்பதும் கிடையாது. ஆனா தன்னுடைய நிலைநிற்புக்கு வேண்டி தன்னுடைய காரியங்கள், எனக்கு என் காரியங்கள் நடக்க வேண்டும் என்று சொல்லி அநேக மனிதரை நாம் என்ன செய்றோம், குற்றப்படுத்தி அவர்களை வேதனைப்படுத்தி சஞ்சலப்படுத்தி கொண்டிருக்கிறதான ஒரு அனுபவத்தை நம்முடைய வாழ்க்கையில பார்க்க முடிகிறது. ஆனா வேதம் சொல்லுகிறது, ஒரு மனுஷனை நீங்க என்ன செய்யக்கூடாது, குற்றப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி நமக்கு என்ன செய்றாரு, பவுலையா நமக்கு சொல்றாரு. ஏன் நம்ம குற்றப்படுத்தக்கூடாது? இப்போ ஒரு மனிதன் ஒரு தவறு செய்கிறார்கள் என்று சொன்னால், இல்ல ஒரு பொய்யே சொல்றாங்கன்னு நம்ம வச்சுக்கிடுவோமே, அந்த பொய் அவர்கள் சொல்கிறார்கள் என்று சொல்லி நமக்கு நல்லாவே தெரியும். அப்ப அவர்கள் பொய் சொல்லக்கூடாது என்று சொல்லுகிற நாம் பிற்பாடு நம்முடைய வாழ்க்கையிலையும் அதே பொய் அனுபவப்படும் போது அங்க என்ன நடக்கும், அவர்கள் நம்மை குற்றப்படுத்துகிற ஒரு அனுபவத்தை நாம் பார்க்க முடிகிறது. இது ஒரு ஒரு சின்ன ஒரு உதாரணத்துக்காக நான் சொன்னேன். அப்ப பொய் பேசக்கூடாது என்று சொல்லுகிற நானே என்ன செய்யக்கூடாது, பொய் பேசக்கூடாது. மற்றவர்கள் செய்கிற தவறுகளை நான் சுட்டி காண்பிக்கும் பொழுது என்னுடைய வாழ்க்கையிலே அந்த தவறு இல்லாதபடிக்கு நான் என்ன செய்யப்பட வேண்டும், என்னை நானே பாதுகாத்து கொள்கிற ஒரு அனுபவம் உருவாக வேண்டும். ஆனா இன்னைக்கு இருக்கிற இந்த சமுதாயத்துல இன்னைக்கு அப்படிப்பட்டதான அனுபவங்கள் கிடையாது. தன்னுடைய நிலைநிற்புக்காக யாரை வேண்டுமானாலும் நினைச்சலாம் குற்றப்படுத்தலாம், இல்லை யாரை வேண்டுமான சொல்லி வஞ்சிக்கலாம் என்று சொல்கிற ஒரு சமுதாயத்துக்குள்ளே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நம்ம என்ன செய்யக்கூடாது, நாம் மறந்து போய்விடவே கூடாது. வேதம் சொல்லுகிறது, அவர் நினைச்சுறார், இப்படிப்பட்ட செயலுக்கு தேவனுடைய நியாய தீர்ப்பு சத்தியத்தின்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். குற்றமற்றவர்களை நாம் என்ன செய்றோம், குற்றம் இல்லாதவர்கள் என்று சொல்லி, குற்றமில்லாதவர்களை குற்றமுள்ளவர்கள் என்று சொல்லி நான் நியாயம் தீர்ப்பதனால தேவனுடைய நியாய தீர்ப்பு அது நமக்கு வெளிப்படும் என்று சொல்லி வேதம் தெளிவாய் சொல்வதை நாம் பார்க்க முடிகிறது. அது எப்படி அது வெளிப்படும் என்று சொன்னால், மற்றவர்கள் நான் குற்றப்படுத்தும் போது எனக்கு என்ன உண்டாகுதோ, எனக்கு இந்த பூமியில நிந்தனைகளும் அவமானங்களும் வேதனைகளும் நம்முடைய வாழ்க்கையில வந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்க முடியுது. காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, குற்றமில்லாதவர்களை நாம் குற்றப்படுத்தும் போது, அதாவது தெய்வத்தால் தெரிந்தெடுக்கப்பட்ட இல்ல தெய்வத்தோடு கூட தன் உறவை ஐக்கியப்படுத்தி வைத்திருப்பவர்களை நாம் அதிகமாய் குற்றப்படுத்தி அவர்களை வேதனைப்படுத்தும் பொழுதே அதை ஆண்டவர் என்ன செய்கிறார், அதை ஒரு நாளும் ஆண்டவர் அனுமதிப்பது கிடையாது. அதுதான் இந்த வேத பகுதியில் நாம் வாசிக்கிறோம். மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிற நீயே என்ன செய்வாய், ஒரு நாள் குற்றவாளியாய் தீர்க்கப்படுவாய் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்ப இன்னைக்கு நிறைய பேருடைய ஜீவிதம் இன்னைக்கு இப்படித்தான் இருக்குது. நான் யாரெல்லாமோ குற்றப்படுத்துறேன், யாரெல்லாமோ வஞ்சிக்கிறேன், யாரெல்லாமே அதாவது என்னுடையதான சுயத்துக்காக நான் நிக்கிறேனே தவிர, தெய்வ எனக்கு கொடுத்திருக்கிறதான ஒரு மனுஷனை குறித்ததான காரியங்கள், இல்லை ஒரு மனுஷனை குறித்ததான வெளிப்பாடுகள் எனக்குள்ள இருக்குது அப்படின்னு சொன்னா நான் யாரையுமே நான் என்ன செய்ய மாட்டேன், ஒரு மனுஷனை குற்றப்படுத்த போக மாட்டேன். ஏன்னு சொன்னா ஆண்டவர் யாரையும் குற்றப்படுத்த போகல. அவர் பாவிகளை சிநேகிக்கிற மனுஷன், அவர் துரோகிகளையும் அவர் சிநேகித்தார் என்று சொல்லிதான் பார்க்கிற. ஒரு மனுஷனை அவர் என்ன செய்யல, அவர் வெறுக்கவும் கிடையாது. ஆனால் அவருடைய போகிறவர்கள் எல்லாம் அவர் என்ன செய்யா,
மன்னிக்கிறார் என்று சொல்லி நாம் தெளிவாய் நாம் பார்க்க முடிகிறது. என்ன எப்பவுமே நான் சொல்லுவேன், ஒரு சின்ன தப்பு பண்ணும்போது ஆண்டவர்கிட்ட கூட நம்ம என்ன செஞ்சிடலாம், மன்னிப்பை பெற்றுக்கொள்ளலாம். ஆனா இந்த பூமியில என்ன செய்ய முடியாது, எந்த மனுஷங்கிட்டையும் மன்னிப்பை நான் பெற்றுக்கொள்ளவே முடியாது. காரணம் என்ன? இந்த மனிதர்கள் மற்றவர்களை குற்றப்படுத்தி பழகி தன்னை நீதிமானாக்கி கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி பார்க்கிறோம். இப்படிப்பட்டவர் மேல் தேவ கோபம் நிச்சயமாய் வெளிப்படும் என்று சொல்லி வேதம் திட்டமாய் சொல்லுகிறது. ஒரு நிமிஷம் நாம் ஜெபிப்போமா? மகா இரக்கமும் நீதியும் நிறைந்ததான எங்கள் அன்பின் நல்ல பிதாவே, ஏசப்பா, அந்த நல்ல நாளுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த நாளிலும் நாங்கள் மற்றவர்களை நாங்கள் குற்றப்படுத்தக்கூடாது என்று சொல்லி வேதத்தின் மூலமா எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, அந்த வார்த்தையை கேட்கிற உடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே கர்த்தர், நீங்க ஆண்டவரே அந்த குற்றப்படுத்தின ஆவி இல்லாதபடிக்கு எல்லாரோடும் ஐக்கியப்படுகிற, சமாதானப்படுகிற நிலையான ஒரு ஆவியை நீங்க தரும்படியாக செபிக்கிறோம். நாங்கள் ஒரு மனுஷனை குற்றமற்றவர்களை நாங்கள் குற்றப்படுத்தும் பொழுது தேவனுடைய நியாய தீர்ப்பு உருவாகும் என்று சொல்லி நாங்கள் பார்த்தோம். ஆண்டவரே, அந்த நியாய தீர்ப்புக்குள் நாங்களும் சிக்குண்டு போகாதபடிக்கு ஏசப்பா, உம்முடைய சாயலை தரிக்கப்பட்ட பிள்ளைகளாய், உம்முடைய அமேன் அன்று உம்முடைய வார்த்தையின்படி நடக்கிற பிள்ளைகளாய், உம்முடைய திவ்ய சுபாவத்துக்குள் இருக்கிற பிள்ளைகளாய் கர்த்தர் மாற்றுங்க. ஆண்டவரே, இதை கேட்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுங்க. வாகனம் ஓட்டுகிற பிள்ளைகளை பாதுகாத்து இன்மையிலும் மறுமையிலும் எல்லா ஜனத்துக்கும் ஆசீர்வாதத்தை கொடுக்க முடியாது செபிக்கிற ஆவியாண்ட கரங்களுக்குள் ஒப்பு கொடுக்கிற இயேசுவின் மூலம் ஜெபங்க நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.